ஒரு டைரி நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும் 100 ரூபா இருக்குமா? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாக்குள்ள இருக்கும். 200 ரூபா இருக்கும். 200 ரூபாக்குள்ள பேப்பர் புக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் அதே அந்த பிளானரை போய் பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் யூ அரௌண்ட் 800 rupees to 900 rupees. இன்னைக்கு வரைக்கும் சிவகாசியில் 60 ரூபாய்க்கு டைரி அடிச்சு கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ we have to focus what product they need. அண்ட் இப்போயுமே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு ஹோம் மேக்கர் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரண்டேஜ் டிசைன்ஸை வீக்லி பிளானர்னு அந்த அதே டைரியை ப்ராப்ளி இந்த பிரிண்டிங்ஸ் மாற்றி அதை வீக்லி பிளானர் 1000 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அதை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து இட் இஸ் எல்லாமே என்னால் எது பண்ண முடியுமோ அதை வைக்கக்கூடாது. அங்கே என்ன நீட் இருக்குது, அங்கே எங்கே மார்க்கெட் கேப் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி இஃப் யூ லான்ச் அ ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் யூ கேன் மேக் இட்ஸ். இப்போ பேப்பர் ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ண முடியும். வி ஹேவ் ஆல் எக்யூப்ட் வித் மிஷினரிஸ் அண்ட் எவ்ரி திங். ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நமக்கு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான டிசைன்ஸாக பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எதையும் மார்க்கெட் நீங்கள் போன்னு வச்சுக்கோங்களேன், உடன் டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறீங்க இல்லையா? முக்குக்கு டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு பார்க்குறீங்க. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், கிக் ஸ்டார்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கிக் ஸ்டார்ட்டில் போய் புக் நிச்சர்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போய் பாருங்கள், யூ டோன்ட் பிலீவ் இட். காட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம வாங்க இப்போ ஒரு அட்டை பாக்ஸ்லாம் அடுக்கி நம்ம பார்சல்லாம் அனுப்புகிறோம்ல, இப்போ டிஹெச்எல் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டூல் மாதிரி தே ஜஸ்ட் ரேக் இட் அப். அதாவது அதோட லாஜிக் என்னென்னா, ஒரு முட்டையை இந்த ஆங்கிளில் வச்சு உடச்சா என்னதான் வச்சாலும் உடையவே உடையாது. அதே மாதிரி தே ஸ்டாக் இட் அப் த காட்டன் பாக்ஸ் இந்த சைஸ், அது ஒரு ரவுண்டாக கட் பண்ணி தே பேஸ்ட் இட் டுகெதர், தே செல் இட் ஃபார் க்ளோஸ் டு 6000 rupees 8000 rupees. சாதாரண காட்டன் பாக்ஸ், வெறும் சாதாரண காட்டன் பாக்ஸ். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க, புக் நிச்சர்ன்ற பேரில் இருக்கும். இந்த கிக் ஸ்டார்டரை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒரு மேனுஃபேக்சர்ஸ்ட்டை போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் சார். பட் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், கிக் ஸ்டார்டர் அண்ட் இண்டிகோகோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது ரெண்டுமே யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூ டிசைன் சம்திங். நீங்கள் இப்போ இந்த பிளான்டர் பாக்ஸே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சேரு டேபிளோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒன்று க்ரியேட்டிவாக ஒன்று தோணுது, யூ டூ இட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஒரு வீடியோவை எடுத்து ஒரு 1 minute 2 minute வீடியோவை எடுத்து நீங்கள் அதை போட்டுறீங்க, சரிங்களா? போட்டுட்டு இந்த பிளான்டர் பாக்ஸ் வந்து இதோட விலை வந்து 1000 ரூபா. யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ நான் இமீடியட்டாக தரமாட்டேன். ஒன்ஸ் ஐ கெட் 100 orders or 200 ordersக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு 200 வந்ததுக்கப்புறம் அந்த மணியை வச்சு அதுக்கப்புறம் they start a manufacturing and they do it. Investors also. There is no need investors. இது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாதிரியான கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி வெளியே இருந்து பார்த்தா இட்ஸ் க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது க்ரௌட் ஃபண்டிங் கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா ஐ ஹோல்ட் த ஸ்டேக் ஆன் யூ, பட் இட்ஸ் நாட் இன் தட் வே. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஐடியாவை ஃப்ரீயாக வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். நான் இப்போ அந்த ப்ராடக்ட் 60 நாள் கழிச்சு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது மாதிரி டெவலப் ஆன கம்பெனிஸ், லெட்ஸ் சே நீங்கள் ஃபிட்பிட்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த கிக் ஸ்டார்டர்லேருந்து போன கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி கம்பெனி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கம்பெனி நான் சொல்ல முடியும். நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, கிக் ஸ்டார்டர் வெப்சைட்டை மட்டும் போய் பாருங்க. நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தோணும், டே ஹவு ஸ்டூபிட் இட் இஸ், ஹவு ஸ்டூபிட் திஸ் ப்ராடக்ட் இஸ்ன்னு சொல்ல விஷயங்கள் தோணும். ஆனால் தே மென்ட் மணி ஆன் இட். அதாவது ஒரு மினிமமாக ஒரு 5 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் கலெக்ட் பண்ண முடியும்னா